லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழக முன்னாள் கவர்னர் ரவி, நடிகைகள் குஷ்பு, நயன்தாரா, த்ரிஷா ஆகியோரை அவதூறாக பேசிய சில பேச்சாளர்கள் மீது திமுக தலைமை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து நீக்கியது. அத்துடன் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட நிர்வாகிகள் மீதும் திமுக தலைமை நடவடிக்கை எடுத்தது. சென்னை மேற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளிடம் நிலவும் கோஷ்டி பூசல் காரணமாக ஆயிரம் விளக்கு தொகுதியை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள், பெண் கவுன்சிலர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். நீக்கப்பட்ட நிர்வாகிகளில் சிலர் தாவிக்கவிற்கு ஓட்டம் பிடித்து விட்டனர். தமிழகம் முழுவதும் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளான 150 பேர் மீண்டும் தங்களை கட்சியில் சேர்க்கும்படி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து காத்திருக்கின்றனர். கடந்த 3 மாதங்களாக அவர்கள் அனைவரும் தாவிக்கவிற்கு ஓட்டம் பிடிக்காமல் திமுகவின் விசுவாசிகளாக இருந்து வருகின்றனர். எனவே அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்குமாறு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஸ்டாலினிடம் பரிந்துரைத்துள்ளனர். அவரும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவர்களிடம் மன்னிப்பு கடிதம் பெற்று கட்சியில் சேர்க்க பச்சை கொடி காட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூரில் செல்வாக்குள்ள பழைய நிர்வாகிகள் மாற்றுக் கட்சிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் திமுக தலைமை கவனமாக உள்ளது. தேர்தல்களின் போது கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி மாவட்ட அளவில் பல நிர்வாகிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அவர்களை மீண்டும் அழைப்பது கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பை வலுவாக்கும் என்கின்றனர் திமுக மூத்த நிர்வாகிகள்.